வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஒரு கொரியன் ட்ராமா பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். டீச் யூ எ லெசன். ஆக்சுவலாக நிறைய பேர் இதை பற்றி சோஷியல் மீடியாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக ட்விட்டரில் இதை பற்றிலாம் ஓவராக புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கொரியன் சீரீஸு அப்படின்றதாலும் சரி, ஓகே. முக்கியமாக சொன்னோன்னா இந்த மாஸ்டர் படத்தோட ஒரு சாயல்லே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்க்கலான்னு நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப எதிர்பார்த்ததை விடவும் கொஞ்சம் நல்லாவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. சொல்லப்போனால் ரொம்பவே தேவைப்படுற ஒரு அவசியமான சப்ஜெக்டாகவும் கூட இருந்தது, ரிலேட்டபுளாகவும் இருந்தது. சரி, இந்த ஒரு வெப் சீரிஸோட கதை என்னென்னா, ஸ்கூல் கொரியாவில், ஐ மீன் மல்டிபிள் ஸ்கூலில், எல்லா ஸ்கூல்லலாம் உங்களுக்கே வழக்கமாக தெரியும், அந்த ஒரு புள்ளி பண்ணுறதாகட்டும், நிறைய க்ரைம்ஸ் இன்பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் உரப்பட்டது இருக்குல்ல. இதில் ஒரு ஸ்கூலில் பர்டிகுலராக வந்து புல்லிங் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரொம்ப புள்ளி ஹார்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இதெல்லாத்தையும் தடுக்கணும்னா ஒரு 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 ஆர்கனைசேஷன் இதுக்கு தேவை அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அதுதான் ERPB, எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ப்ரொடக்ஷன் பியூரோ. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணி அதில் இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு ரோலில் கிம் யூ யால், அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸோட ஒரு கதாநாயகன் சொல்லலாம். அவர் அந்த ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து, ஒரு ஸ்டாஃப் மாதிரி வந்து, இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து அங்கே புள்ளி பண்ணுறவங்களெலாம் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணுறாரு. சேம் டைம் அந்த அமைப்பு சுற்றி வர பிரச்சனைகளாகட்டும், அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கார். இவங்களோட 2 அசிஸ்டன்ஸாக 2 பேர் இருக்காங்க. அகைன் அவங்களும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அகைன் மொத்தம் 4 பேர் இருக்கிற அந்த டீமு, இன்க்ளூடிங் அந்த 2 அசிஸ்டன்ட்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர், இவங்க 4 பேர் வந்து எல்லா ஒரு மிஷன் பண்ணுற மாதிரியும் மொத்தமாக ஒரு 10 எபிசோட் இருக்குன்னா, ஒவ்வொரு கண்டினியூடு ஒரு ஸ்டோரியாக இல்லைனாலும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு பிளாட் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு எபிசோடில் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு புல்லிங் விஷயத்தை போய் பார்த்து அதை ரிசால்வ் பண்ணுறதாகட்டும், கிளைம் அகைன் சேம் டைம் இந்த அமைப்பு இருக்குல்ல, ERPB, இவங்களுக்கு வர சில பிரச்சனைகளை எப்படி டேக்கிள் பண்ணுறதாகட்டும், அப்படியே ஒவ்வொரு எபிசோடும் அது வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த ஒரு எபிசோடில் ஸ்டாஃப்ஸ் மேலே ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸ்டாஃப் சைடும், கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாஃப் சைடு வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதுவாகட்டும், எக்ஸாமில் சீட் பண்ணுறது, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஊறப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக அப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு 10 எபிசோட்னா 10 எபிசோட்லையும் ஒவ்வொன்றத்துலையும் ஒரு கான்செப்ட் வச்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக மோஸ்ட்லி இது ரிலேட்டபிளாக இருக்குது. இது வந்து கொரியன் ட்ராமான்றதுனால மோஸ்ட்லி கொரியன் ட்ராமா எல்லாமே நம்ம ஊருக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் ரிலேட்டபிளாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து அப்படி உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அகைன் இந்த கதை ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு ஜென்ரலைஸ்ட் ஒன்னாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்கூல்லேயும் இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா அப்ளிகபிள். சரி, இது என்ன மாஸ்டர் படம் அப்படின்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜேடி ப்ரொஃபஸர். ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய இடத்துல அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக மாஸ்டரில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த புல்லிங், ஹாரஸிங், அந்த மாதிரி ஒரு அந்த பார்கவ் கேரக்டர், அந்த மாதிரி விஷயத்தில் ஆரம்பித்து ட்ரக்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் போய் முடியுதோ அதே மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மேபி இதுக்கப்புறம் மாஸ்டர் படம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் அந்த படத்தை அந்த சீரிஸ் வச்சு காப்பி அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேம் டைம் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இதை வந்து காப்பி அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஏதோ ஒரு நாவல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணி தான் இது எடுத்திருக்காங்க போல இருக்குது. பட் அகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 எபிசோடு போச்சோம். 10 எபிசோடில் 1.25 மணி நேரம் பக்கம்லாம் ஓடுது. பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை. நல்லா தான் இருக்குது. இத்தனைக்கும் தமிழ்லே நான் பார்த்தேன், அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், அங்கே கொடுக்குற எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் லைக் த தெலுங்கு டப்பிங் மாதிரி ஆவரேஜாக பண்ணாமல் டப்பிங்ஸும் தமிழ்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தமிழே ட்ரை பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ், அந்த இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய அவரோட பர்ஃபார்மன்ஸு, அவரோட ஷட்டிலான பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் கூட வர அசிஸ்டன்ட்ஸ், அந்த ஒரு லேடி கேரக்டர், அவங்களும் ரொம்ப இன்னசென்ட்ஸாகவும், சேம் டைம் அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வெப் சீரிஸில் ஒரு கதாநாயகனை விடவும் இவங்களுக்கு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து அந்த கொஞ்சம் டெக்கியாக இருக்கிற அந்த பர்சன், அவரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் நிறைய இடத்துல. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரும் அங்கேயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அகெயின் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு புல்லிங் கேரக்டர் இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி போகும். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த குழந்தைகளுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு எபிசோடு என்னென்னா, ஒரு எபிசோடில் இந்த ரொம்ப குட்டியாக இருப்பாங்களா, ஐ மீன் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலை விட கம்மியாக இருப்பாங்களே, நர்சரி ஸ்கூலில் இருக்கிற அந்த அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
பட் அகைன் அப்புறம் எப்படி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. 10 எபிசோடில் 10 கான்செப்டையும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடில் எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நம்ம எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுற ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அது முடிகிறப்போ ஒரு கன்க்ளூஷன் ஆகட்டும், ஒரு மாதிரியான அதில் ஒரு மெசேஜ் மாதிரியான விஷயத்த விட்டு முடிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் அகைன் இதுக்கு அடுத்த ஒரு பார்ட் வேறு, சீசன் 2 வேறு க்ரியேட் பண்ணுறதா வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன ஃபர்தராக கொண்டு போகிறப்போதில்ல, பட் எதிர்பார்க்கலாம். சரி, என்ன நெகட்டிவ்ஸ்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 எபிசோடில் இருக்கிறதுலையும் 10 எபிசோட்லேயும் நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டபிளாக தான் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஆரம்பத்தில் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த பிரச்சனையை காமிக்கிறப்போ ஓகே இது என்ன மாதிரி முடிப்பாங்க, எப்படி இந்த எபிசோடுக்குள்ளேயே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. பட் அந்த கான்ஃப்ளிக்ட் காமிக்கிற அளவுக்கு இவங்க வந்து அந்த சொல்யூஷனை எடுத்துக்கிற பெருசாக நிறைய இடத்துல அதை கஷ்டப்படத்துலன்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைசி 2 எபிசோடில் வந்துட்டு மேபி இவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்சிங்க, மற்ற எபிசோட்ஸில் அவ்வளோவா இவங்க ரொம்பவும் அதுக்காக கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இவங்க ஆரம்பத்தில் அந்த கான்ஃப்ளிக்ட் காமிக்கிறப்போ ஓகே இது எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றதா, ஓகே அது போக போக அது ஓகே இப்படி தானே அப்படின்னு ஒரு மாதிரி நார்மலாக யூஸ்வலாக முடிச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு ரிப்பீட்டேட்டாகவும் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல ஸ்லோவாகும் போகும். அது உட்காந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு 10 எபிசோட்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 hours பக்கம் வரும். உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வாட்சபிள் ஒன்று வெப் சீரிஸ் தான் சொல்லுவேன். முக்கியமாக சொன்னோன்னா நம்ம ஊரில் இது எல்லாருமே கொஞ்சம் வாட்சபிளாக இருக்கணும். அகைன் தமிழ் டபுள்லாம் பார்க்குறப்போ பேட் வேர்ட்ஸ்லாம் இருந்தது, கொஞ்சம் காதுகள் பத்திரம். பட் அடல்ட் கண்டென்ட் பெருசாக இதில் எதுவும் பெருசாக இல்லை. ஐ மீன் அந்த 18+ அந்த மாதிரி விஷயம் இல்லை. பேட் வேர்ட்ஸ் மட்டும் எங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இன்கேஸ் இந்த வெப் சீரிஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது, எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சது பிடிக்கலன்றது என் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.